கனவு காணுங்கள் இளைஞர்களே அப்படின்னு சொன்னவர் அப்துல் கலாம் ஐயா. ஆனால் காமராஜர் ஐயா அதை நிஜ வாழ்க்கையில் ரொம்ப சிந்தித்து செஞ்சவர். எந்த ஒரு மக்கள் செயல் திட்டத்தை காமராஜர் ஐயா செயலாக்கம் பண்ண போகிறதா இருந்தாலும் அந்த திட்டத்தை உட்காந்து பல மணி நேரம் யோசிப்பாராம். ராத்திரி தூங்கும்போது இந்த திட்டம் எந்த வகையில் சாத்தியம், இந்த திட்டத்தை நம்ம அமல்படுத்தினா எத்தனை கிராமங்கள் பலனடையும், எத்தனை லட்சம் மக்கள் பலனடைவாங்க, எவ்வளவு செலவாகும், எத்தனை நாட்களில் இந்த திட்டத்தை முடிக்க முடியும், மக்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் அந்த செயல் திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும், இந்த செயல் திட்டத்தினால இனி வரும் காலங்களில் மற்ற மாநிலங்கள்லையும் இதை அமல்படுத்துவாங்களா, இந்தியா லெவலில் தமிழகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா, இப்படி அடுக்கடுக்கான சிந்தனைகள். இதை ஒரு கனவாகவே காணுவாங்களாம் காமராஜர் ஐயா. அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல யோசிக்கணும், யோசித்ததுக்கப்புறம் பின்வாங்கக்கூடாது. காமராஜர் ஐயா தன்னோட ஆட்சி காலத்தில் எந்த ஒரு செயல் திட்டத்திலையும் பின்வாங்கினதே கிடையாதுங்க. காலம் முன்ன வச்சாப்புலன்னா அந்த செயல் திட்டம் முடிகிற வரைக்கும் முழு மூச்சாக இருந்து உழைச்சவர் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா உண்மையிலேயே சிறந்த முதலமைச்சர்.